Listen one next diffraction in grating. Diffraction in grating. டயக்ராமில் கிரேட்டிங் வந்து பாருங்கள், டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் பிளேட்டு. அதில் என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா டைமண்ட் வச்சு லைன் போட்டிருப்பாங்க. டைமண்ட் வச்சு லைன் போட்டிருப்பாங்க. ஸோ பார்க்குறதுக்கு நமக்கு என்ன தெரியும்னா கலராக தெரியும். எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் புதுசாக வாங்குற ஒரு பிளாஸ்டிக் ஸ்கேலை வந்து சாய்வாக பார்த்தீங்கன்னா ஒயிட் லைட் பட்டு எல்லா கலரும் தனித்தனியாக பிரிஞ்சு தனித்தனி கலராக தெரியும். சரியா? அதான் வந்து டைஃப்ராக்ஷன் அல்லது கிரேட்டிங் சொல்ல போகிறோம். சரியா? சரி, இப்போ இங்கே புக்கில் பாருங்கள் பார்க்கலாம். கிரேட்டிங் ஹேஸ் a multiple slit with equal width of size comparable to the wavelength. comparable to the wavelengthங்கிற வார்த்தை நமக்கு திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. புரியுதா? ஸோ ஒரு கிளாஸ் பிளேட் இருக்குது, ரைட்டா? இந்த கிளாஸ் பிளேட்டில் நிறைய லைன் போட போகிறாங்க, ரைட்டா? நிறைய லைன் போடுறாங்க, ரைட்? இந்த மாதிரி நிறைய லைன் போடுறாங்க. நியர்லி பார்த்தீங்கன்னா எவ்வளவு? 6000 per சென்டிமீட்டர். ஒரு சென்டிமீட்டருக்குள்ளே 6000 லைன்ஸ் போட போகிறாங்க. 6000 லைன்ஸ் போடுறாங்க. சரியா? ஸோ இந்த லைன் போட்டிருக்காங்க பார்த்தியா, அதுக்கு பேர் என்ன சொல்ல போகிறாங்கன்னா ரூலிங், ரைட்? இது எப்படி ஆக்ட் பண்ணணும்னா ஒபெக். ஒபெக் அப்படின்னா தடுக்கும், ரைட்? அப்போ ரெண்டு ஒபெக் நடுவில் என்ன இருக்கும்? ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குமா, இவர் என்ன பண்ணுவார்? அலோவ் பண்ணுவார், இவர் தடுப்பார். அதே மாதிரி இவர் தடுப்பார், இவர் அலோவ் பண்ணுவார். அப்போ மாறி 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 இருக்கும். அப்போ அவங்க போட்டிருக்க லைன் வந்து ஒபெக் டு தி லைட். அப்போ என்ன செய்யாது? லைட்டு இது வழியாக டிரான்ஸ்மிட் ஆகி போகாது, ரைட்டா? இதோட திக்னஸை அவன் பின்னு சொல்ல போகிறாங்க, பி. இந்த டிரான்ஸ்பரண்ட் ஏரியாவை வந்து ஏன்னு சொல்ல போகிறாங்க. அப்போ ஏ ப்ளஸ் பி வந்து என்னது? ஒரு கிரேட்டிங் எலமெண்ட். சரியா? கிரேட்டிங் எலமெண்ட்டுங்கிறது ஏ ப்ளஸ் பி, கிரேட்டிங் எலமெண்ட். ஸோ கம்பைன்டு வித் ரூலிங், தட் இஸ் பி, அண்ட் எஸ்லிட், தட் இஸ் ஏ. அப்போ ஏவும் பியும் ஆட் பண்ணால் கிரேட்டிங் எலமெண்ட் கிடச்சிரும். புரியுதா? சரி, இப்போ அடுத்து பாருங்கள். பாயிண்ட் ஆன் சக்ஸசிவ் ஸ்லிட் செப்பரேட்டட் பை அ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு த கிரேட்டிங் எலமெண்ட் ஆர் கால்டு கரஸ்பாண்டிங் பாயிண்ட்ஸ். என்ன சொல்கிறாங்க பாருங்கள்? சக்ஸசிவ் பாயிண்ட், இந்த ரெண்டு பேரும் சேர்ந்தது ஒரு கிரேட்டிங் எலமெண்ட். அப்போ இதுக்கு அடுத்து என்ன செய்யணும்? இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது சக்ஸசிவ் பாயிண்ட், சக்ஸசிவ் பாயிண்ட், சக்ஸசிவ் பாயிண்ட், ரைட்டாக? தெரியுதா பாரு? இந்த சக்ஸசிவ் பாயிண்ட்லாம் என்னது அப்படின்னா ஒரு கிரேட்டிங் எலமெண்ட், ஒரு கிரேட்டிங் எலமெண்ட். அப்போ ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இது 1 2 அப்படின்னா இருக்கும். கிரேட்டிங் எலமெண்ட் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். தெரியுதா பாரு? ஸோ இது ஒரு கிரேட்டிங் எலமெண்ட். இதுக்கு அடுத்து என்னது? கரஸ்பாண்டிங் பாயிண்ட் அடுத்து இங்கே வைக்க போகிறேன். இதோட எட்ஜு, இதோட எட்ஜு, இதோட எட்ஜு, இதோட எட்ஜு, ரைட்டா? இந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்னது? கரஸ்பாண்டிங் பாயிண்ட் சொல்ல போகிறோம். புரியுதா? சரி, அடுத்து பாரு. எ பிளேன் டிரான்ஸ்மிஷன் கிரேட்டிங் இஸ் ரெப்ரசன்டட் ஏபி. ஸோ டோட்டலாக அந்த கிரேட்டிங்கோட அல்லது அந்த கிளாஸோட ஓவரால் டிஸ்டன்ஸ், தட் இஸ் ஏபி, ரைட்? ஸோ அடுத்து பாருங்கள். எ பிளேன் வேவ் ஃப்ரண்ட் ஆஃப் மோனோக்ரோமேட்டிக் லைட் வித் a wavelength lambda incident normally on the grating. ஸோ இப்போ இந்த கிரேட்டிங் மேலே என்னது? இங்கே ஒரு கிளாஸ் பிளேட் இருக்குது. இந்த கிரேட்டிங் மேலே என்ன பண்ண போகிறாரு? லைட் வந்து பட போகிறாரு. படக்கூடிய லைட் வந்து மோனோக்ரோமேட்டிக். மோனோக்ரோமேட்டிக்னா சிங்கிள் கலர். ஒரு எல்லோ லைட்டோ, ஒரு ப்ளூ லைட்டோ, ஒரு ரெட்டோ, ஏதோ ஒரு சிங்கிள் கலர் படுதுன்னு அர்த்தம். அதான் மோனோக்ரோமேட்டிக் லைட். அதோட வேவ்லென்த் ஜஸ்ட் இஸ் கன்சிடர்ஸ் அ லாம்டா, ரைட்டா? as the slit size is comparable, திருப்பியாக சொல்லியிருக்கான், comparable to that of wavelength. இது ஏன் சார் இந்த வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நல்லா கவனிங்க. இப்போ இதில் வந்து என்ன ஆகுது? லைட்டு பட்டு டைஃப்ராக்ஷன் நடக்குது. சப்போஸ் நான் ஒரு எக்ஸ்ரே அனுப்புகிறேன். எக்ஸ்ரே அனுப்பிச்சா இது வழியாக என்ன ஆகிடும்? எல்லா வழியும் ஊடுருவி போயிடும். நம்ம எலும்பு வழியாக ஊடுருவி போகிற ஆள் என்ன செய்வார்? இது வழியாக ஊடுருவி போயிடுவார். அப்போ அவருக்கு தகுந்த மாதிரி ஒரு கேப் இருக்கணும். அவரோட வேவ்லென்த்துக்கு தகுந்த மாதிரி ஒரு கேப், சின்ன கேப் இருக்கணும். அப்போ தான் என்ன செய்வார்? டைஃப்ராக்ஷன் ஆவார். ஸோ அதான் திரும்பி சொல்லிகிட்டே இருக்காங்க. சைஸ் ஆஃப் த ஸ்லிட் இஸ் கம்பேரபிள் டு தட் ஆஃப் வேவ்லென்த். சரியா? சரி, டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் இஸ் அப்டைன்ட் ஆன் தி ஸ்க்ரீன். ஸோ இங்கே வந்து கிரேட்டிங் இருக்குது. லைட்டு நார்மலாக படுது. பட்டு என்ன ஆகிடுது? ஒரு லென்ஸ் வழியாக அதுவும் கொடுத்துருக்காங்க. கான்வெக்ஸ் லென்ஸ் வழியாக என்ன பண்ணுது? அலோவ் பண்ணுறாங்க. அலோவ் பண்ணி பி அப்படிங்கிற பாயிண்டில் படுது, ரைட்டா? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாத் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்கும்? நமக்கு என்ன தெரியும்? பாத் டிஃப்ரென்ஸ் இந்த ஸ்லிட்டு, இந்த டிஸ்டன்ஸ் ஞாபகம் இருக்கா? நம்ம ஏற்கனவே இதை படிச்சிருக்கோம். இந்த ஆப்போசிட் லென்த் வந்து என்ன வரும்? ரைட்டா? அந்த ட்ரையாங்கிளில் இந்த டிஸ்டன்ஸ் இது அப்படியே போச்சுன்னா இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த இடம் மட்டும் வரும், ரைட்டா? அப்போ டெல்ஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி சைன் டீட்டா, தட் இஸ் நான் ஏற்கனவே டெல்ஸ் ஈக்குவல் டு ஏ சைன் டீட்டான்னு படிச்சிருக்கோம். ஏங்கிறது ஸ்லிட்டு. இங்கே ஸ்லிட்டு வந்து ஏ ப்ளஸ் பி சேர்ந்தால் ஒரு ஸ்லிட்டு. ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பி சைன் டீட்டா, ரைட்டா?
அதே மாதிரி பாத் டிஃபரன்ஸ் இஸ் சேம் ஃபார் எனி பேர் ஆஃப் கரஸ்பாண்டிங் பாயிண்ட்ஸ். ஸோ இதுக்கு என்ன இருக்கோ அதான் இங்கே இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு கரஸ்பாண்டிங் பாயிண்ட்டுக்கும் இருக்கும். அப்போ இது 1 லாம்டா 2 லாம்டா 3 லாம்டா 4 லாம்டா அப் டு என் நம்பர் ஆஃப் எலமெண்ட் இருந்தால் n லாம்டா, தட் இஸ் m லாம்டான்னு போட்டிருக்கான். இப்போ பாத் டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு m லாம்டா. எம்முன்னா 0லேருந்து எல்லாமே இருக்கும். ஸ்டார்டிங்கில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறது, அடுத்து 1 2 3 வரிசை எல்லாமே இருக்கும். சரியா? அப்போ இதுவும் பாத் டிஃபரன்ஸ், இதுவும் பாத் டிஃபரன்ஸ். அப்போ இது ரெண்டு ஈக்குவல் பண்ணலாமா? ஈக்குவல் பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு தேவையான ஃபார்முலா கிடச்சிருச்சு. a + sin θ = n லாம்டா. சரியா? m லாம்டா. இதில் கண்டிஷன் ஃபார் pth to be 0th ஆர்டர் மேக்ஸிமா. ஸோ இந்த இடத்துல வந்து புது புக்கில் p to b அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னென்னா இந்த p வந்து மேக்ஸிமமாக இருக்குது, சென்ட்ரல் மேக்ஸிமமாக இருக்கிறதுக்கான கண்டிஷன் என்ன இங்கே பாரு. ஸோ இதான் என்னது? இதான் வந்து சென்ட்ரல் மேக்ஸிமம். இதான் வந்து என்னது? சென்ட்ரல் மேக்ஸிமம். ரைட்? அப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் சொல்கிறான். இப்போ இந்த இடத்துல இந்த p வந்து இங்கே இருக்குது அப்படின்னு என்னது? இங்கே சென்ட்ரல் மேக்ஸிமம் வரும், சென்ட்ரல் மேக்ஸிமம் வரும். அப்போ சென்ட்ரல் மேக்ஸிமம் இந்த p பாயிண்ட்டு சென்ட்ரல் மேக்ஸிமம் இருக்கிற கண்டிஷனு எம்மோட வேல்யூ 0 ஆர்டர். அப்போ m = 0 என்னது? a + sin θ = 0. அப்போ θ = 0. θ = 0 அர்த்தம் டிவைட் ஆகாமல் ஸ்ட்ரைட்டாக வந்துச்சுன்னு அர்த்தம். டிவைட் ஆகாமல் ஸ்ட்ரைட்டாக. அப்போ என்ன பாருங்கள், 0 ஆர்டர் டைஃப்ராக்ஷன் ஆர் சென்ட்ரல் மேக்ஸிமம் கிடச்சிரும். சரியா? நோ டைஃப்ராக்ஷன் அர்த்தம். சரி, அடுத்து பாரு. கண்டிஷன் ஃபார் இந்த இடத்துல என்ன வரும்? p to b ஃபஸ்ட் ஆர்டர் மேக்ஸிமம் m = 1. அப்போ என்னோட a + b sin θ = லாம்டா. இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணணும். இதோட வேல்யூ 1ன்னு போட்டிருக்கோம், அவ்வளோதான். ரைட்டா? அதே மாதிரி 2 போடலாம். 2 போட்டால் என்ன போகுது? 2 லாம்டா வரப்போகுது. சரியா? சரி, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, நல்லா கவனி. ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்தாச்சு. ரைட்டா? அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு சின்ன ஒரு மேக்ஸிமம் வரும், அடுத்து ஒரு மேக்ஸிமம் வரும், அடுத்து ஒரு மேக்ஸிமம் வரும். ரைட்டா? இது m = 0, இது m = 1, இது m = 2. இதே மாதிரி வரிசையாக போயிட்டே இருக்கும். அப் டு m = m வரையும் போயிட்டுருக்கும். புரியுதா? சரி, அடுத்தது கண்டிஷன் ஃபார் pth to be mth மேக்ஸிமம். அதுக்கு என்ன கொடுத்தாங்க பாரு? ஆன் எய்தர் சைட் ஆஃப் சென்ட்ரல் மேக்ஸிமா டிஃப்ரெண்ட் ஹையர் ஆர்டர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் மேக்ஸிமாஸ் ஆர் ஃபார்ம்டு. பாரு, இந்த பக்கமும் என்ன இருக்கும்? இந்த பக்கமும் அடுத்தது m = 1, m = 2, m = 3 போயிட்டே இருக்கும். தட் இஸ் m = 1 2 3 போயிட்டே இருக்கும். புரியுதா? அதுதான் இங்கே கொடுத்துருக்கான். சப்போஸ் n = 1/a + b எடுக்கிறோம். அப்படி எடுத்துட்டா என்ன பாரு? என்னங்கிறது நம்பர் ஆஃப் கிரேட்டிங் எலமெண்ட். என்ன அர்த்தம்? இந்த a + b இருக்கிறத பற்றி அந்த மாதிரி எத்தனை எலமெண்ட் இருக்குன்னு அர்த்தம். சரியா? அப்போ நம்பர் ஆஃப் கிரேட்டிங் எலமெண்ட் இன் தி கிரேட்டிங் அல்லது ரூலிங் ட்ராவன் பர் யூனிட் வித். சரியா? ரைட். இப்போ என்ன பண்ணுறான்? இந்த வேல்யூ கொண்டு வந்து இங்கே சதி பண்ண போகிறான். இங்கே a + b பதிலாக 1/n எழுத போகிறான். 1/n எழுதியாச்சு. இந்த எண்ணை மேலே கொண்டு போயிடலாம். sin θ = nm லாம்டா. சரியா? இதுதான் ஃபைனல் ரிசல்ட். ரைட்? கீழே அந்த நோட் கொடுத்துருக்கான். இதை படிக்க வேண்டியதில் தெரிஞ்சுக்கோ. நம்ம sin θ = n லாம்டா படித்தோம் எங்கள் முன்னாடி கேஸில், சிங்கிள் ஸ்லிட்டில். அங்கே என்ன அர்த்தம்? அது மினிமம்னு அர்த்தம். பட் இங்கே அது வந்து மேக்ஸிமம். sin θ = nm. இந்த m வந்து மேக்ஸிமம்னு அர்த்தம், அங்கே இருக்கிற n வந்து மினிமம்னு அர்த்தம். புரியுதா? ஸோ தெரிஞ்சுக்கோ. டெஸ்ட் எழுதணும் அவசியம் இல்லை.